السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. قال الله سبحانه وتعالى في الفرقان الحميد والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاعتبروا يا أولي الأبصار. صدق الله مولانا العلي العظيم. الحمد لله. மாணவர்கள் தாங்கள் சந்திக்க போகின்ற கல்லூரியினுடைய அல்லது பள்ளிக்கூடத்தினுடைய இந்த எக்ஸாம், அதனுடைய வழிகாட்டுதல், எப்படிப்பட்ட தயாரிப்புகள் இருக்க வேண்டும், இதற்கு தர்பியா கிளாஸ் என்று சொல்லுவார்கள். நம்மை நாமே சரி செய்ய வேண்டும், நம்மை நாமே சோதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக சிறந்த வழிகாட்டு பெருந்தகைகள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், அதை செவி தாழ்த்தி கேட்க வேண்டும். காரணம், அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான், நான் முதலில் படைத்தது மனித உடல் உறுப்புகளில் செவி, இன்ன ஸம வல் பஸர் வல் ஃபுஆத் என்று சொல்லுகின்றான். ஃபர்ஸ்ட் காது, இரண்டாவது பார்வை என்று சொல்லுகின்றான். அப்ப கேட்கின்ற தன்மை தான் முதலில் மனிதனை அறிவாளியாக சிந்தனையாளனாக ஆக்குவதற்கு காரணமே செவி தான். அதனால்தான் நாளைக்கு மறுமையில் கூட நரகவாசிகள் நரகத்திற்கு போன பிறகு அவர்கள் சொல்லுகின்ற காரணம் என்ன தெரியுமா? லவ் நஷாஉ லகுல்னா மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர். நாங்கள் நரகத்திற்கு போனதற்கு என்ன காரணம்? நாங்கள் நல்லதை கேட்கவில்லை என்று சொல்லுகின்றார்கள். மா சமிஅனா, நாங்கள் கேட்கவில்லை. அதனால் நீங்கள் இங்கே அமர்கின்ற இந்த நேரம் உங்களை நீங்கள் வெறும் இந்த ஆண்டுக்கு மட்டும் கிடையாது, வாழ்நாளில் நீங்கள் சந்திக்கின்ற தேர்வுகள், அல்லது நீங்கள் ஒரு காலத்திற்கு பிறகு நீங்கள் ஆசிரியர்களாக ஆகலாம். அப்பொழுது நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சரி செய்ய வேண்டிய, அவர்களை தேர்வுக்கு முறைப்படுத்த வேண்டிய அனைத்திற்கும் இதுதான் தயாரிப்பு. நான் ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். பின்னால் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள். எல்லா சூழ்நிலைகளும், அது எக்ஸாமாக இருக்கட்டும், தேர்வாக இருக்கட்டும், தேர்வு இல்லாத நிலைமையாக இருக்கட்டும், முதலில் நாம் நம்மை அல்லாஹ்வுக்கு முன்னால் சரண்டர் ஆகும். நாம் ஒன்றும் தெரியாதவன், எல்லாம் தெரிந்தவன் அல்லாஹ். அதனால் இந்த ஒரு விஷயம், நான் படித்து விட்டேன் என்ற மமதையில் இருக்கக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் தேர்வில் முதல் வகுப்பு எடுப்பேன், நம்பிக்கை உள்ளுக்குள் இருக்கலாம், ஆனால் மமதை இருக்கக்கூடாது. அதனால் எவ்வளவு பெரிய இலக்கை நாம் எட்டினாலும் சரி, நான் ஒன்றுமற்றவன் என்ற சிந்தனை முதலில் வர வேண்டும். இரண்டாவது, படிப்பில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், அதை நாம் ஒரே வகுப்பு தோழர்களாக இருக்கிறோம், அவனில் இருக்கக்கூடிய குறை அது அவனில் மட்டும் கிடையாது, அது நம்மில் குறையாக பார்க்க வேண்டும். அதனால அவனை திருத்த வேண்டிய பொறுப்பு, அவனுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அதனால நான் நல்லா படிக்கிறேன், அல்லாஹ் எனக்கு ஆற்றலை கொடுத்துட்டான், அவன் தொலைகிறான், பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி, நான் அவனுடைய விஷயத்தில் அக்கறை எடுக்க மாட்டேன் என்று ஒரு வகுப்பு தோழன் இருக்கக்கூடாது. நம்முடைய கல்லூரிகளில் இருக்கக்கூடிய எல்லா உயர்வுக்கும் தாழ்வுக்கும் எல்லாரும் பொறுப்பு என்ற அடிப்படையில், அதில் குறிப்பாக வகுப்பு தோழர்கள், இன்று வரை குடும்பங்கள் கடந்து 40 வருஷம் ஆன பிறகு கூட வகுப்பு தோழர்கள் இன்று வரை பழகக்கூடிய, பார்க்கக்கூடிய பண்புகள் இன்றும் உலமாக்களுக்கு மத்தியிலும் இன்னும் வெளியில இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், அந்த வகுப்பு தோழன் என்பது ஏதோ இன்றோடு 7 வருஷத்தோடு முடிகிறது கிடையாது. காலம் கடந்து இன்னும் எத்தனையோ பேரை நான் பார்க்கின்றேன், பிள்ளைகள் கடந்து அவர்களிலும் அந்த தொடர்பு தொடர்கிறது. என்ன காரணம் என்றால், இதுதான் அஸ்திவாரம். இது இரண்டாவது செய்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க. மூன்றாவது, நான் ஒன்றை சொல்லுகின்றேன். என்னத்தான் உங்களுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் எந்த சூழ்நிலையிலும் மனசை தளர விட்டுறாதீங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் பார்க்கின்றோம், இன்னும் எக்ஸாமே வரல, அதற்குள்ளேயே அந்த எக்ஸாமுடைய கவலையிலே 2 பேர் சூசைட் பண்ணிட்டான். என்ன ஆயிட போகுது சொல்லுங்க? என்ன ஆயிட போகுது? திரும்ப எழுத வேண்டியது வருகின்றது, அவ்வளவுதான். அதுல தோல்வி, மனிதன் முயற்சி செய்து தோற்றால் அது தோல்வியே கிடையாது, வெற்றி தான். அதனால அதை நாம வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்காதவன் தூங்கி நேரத்தை கழித்து வீணாக கழித்து எக்ஸாம் போனான்னு சொன்னா, இதுல தோல்வி அடைஞ்சவன் அவன் தோல்வி அடைஞ்சான்னு சொல்லக்கூடாது, அவன் சோம்பேறி ஆனான். அதனால் அந்த தோல்விக்கு யாரும் பொறுப்படைய முடியாது. படிக்கின்றான், அவன் முயற்சி செய்தான், படித்தது வரவில்லை, அல்லது அந்த நேரத்தில் அவனால் தான் படித்ததை எழுத முடியவில்லை என்றால் அதற்கு வருத்தப்பட தேவையில்லை. அதற்காக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது. வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களுக்கும் சிரமங்களுக்கும் முடிவுகள் இருக்கிறது, வாசல்கள் இருக்கிறது.
நாம் எல்லாம் கேள்விப்பட்டதான் கஜினி முகமது எத்தனை தடவை படையெடுத்தார், ஆனால் ஒரு காலத்தில் அவருக்கு வெற்றி கிடைக்கத்தான் செய்தது. அதனால் தட்ட தான் வாசல் திறக்கும் என்ற அடிப்படையில் முதல்ல தட்டணும்னு திறந்துரும் கதவு நினைக்காதீங்க. அதனால அதற்கு சிரமப்பட வேண்டும். மூன்றாவது செய்தியை நான் சொல்லுகின்றேன். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். நமக்கு படிப்பை விட வெற்றியை விட மிக முக்கியமானது வாழ்க்கை என்ற பாடத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும். எக்ஸாம்ல 35 மார்க் வாங்குறது எல்லாரும் வாங்கிடுவான். ஆனால் வாழ்க்கை என்ற பாடத்தில், அதற்காக எக்ஸாமுடைய தேர்வில் நீங்கள் தனிநபராக அங்கே அமரவில்லை. உங்களுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய ஸ்தாபனம் இருக்கிறது. நீங்கள் எழுத போறீங்கன்னா நீ ஒரு ஆள் நினைச்சுக்காத. உனக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். உனக்கு பின்னால் ஒரு ஸ்தாபனம் இருக்கிறது. உன் மான மரியாதை அங்கே இவர்களுடைய மான மரியாதையாக பார்க்கப்படுகிறது. நீ எக்ஸாமுடைய ஹால்ல உனக்கு பதில் தெரியலன்னு சொல்லி பக்கத்தில் உள்ள பார்த்துட்ட, காப்பி அடிச்சிட்டேன்னு சொன்னா உன் பெயர் மட்டும் அங்கே சொல்லப்படாது. எங்கள் அனைவருடைய பெயர்களும் தான் வெற்றிகள் பேசப்படுவதை விட தோல்விகளும் அசிங்கங்களும் பரப்பப்படுவது இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறதுனால் நீங்கள் எல்லா காலத்திலும் நீங்கள் சோர்வடைந்து விடாதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் வெள்ளை பேப்பரை கூட கொடுத்துருங்க, கண்ணியம் தான். ஆனால் காப்பி அடிச்சு அதுல எழுதி நீ வெற்றி பெறணுன்றது அந்த பேர் எவ்வளவு நேரத்துக்கு நிலைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உங்களுக்கு இங்கே சொல்லப்படுகின்ற செய்திகளை நன்றாக காது கொடுத்து கேட்டு அதை எப்படியெல்லாம் நீங்கள் உங்களுக்கு உண்டான தோல்விகள், நான் ஒண்ணு சொல்லுகின்றேன், உங்களுக்கு என்ன மைனஸ், உங்களுக்கு எது பிளஸ் என்பதை பிறர் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். நான் இதில் சிறந்தவன், எனக்கு இது ஆகாது என்று உங்களுக்கு எது தெரிகிறதோ உங்கள் மைனஸை இன்னும் எப்படி அதை சரி செய்ய வேண்டும், உங்கள் பிளஸ்ஸை எப்படி கூட்ட வேண்டும் என்பதை நீங்கள் தயார் செய்து இங்கே சொல்லப்படுகின்ற செய்திகளை நன்றாக பதிந்து உங்களுடைய வெறும் வருகின்ற தேர்வுகளில் மட்டும் இல்லாமல் எல்லா காலத்திலும் சூழ்நிலையிலும் நாம் வெற்றி பெற வேண்டும். அதற்காகத்தான் இங்கே உள்ள ஆசிரியர்களும் இங்கே உள்ள நிர்வாகிகள் நம்முடைய சஜ்ஜாதாமார்கள் பாடுபடுகின்றார்கள். யாராவது ஒருத்தர் நல்ல மார்க் எடுத்துட்டாங்கன்னு கேட்டா முதல்ல சந்தோஷப்படுறது சஜ்ஜாதாக்கள். நாம் கேள்விப்படுகிறோம், அவர்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு மார்க் என்பதை கேட்பதை விட அவர்களும் அதே தேர்வுகள் எழுதுகின்றார்கள். அந்த வெற்றியை விட, அந்த சந்தோஷத்தை விட நம்முடைய கல்லூரியினுடைய மாணவர்கள் பெறுகின்ற அந்த பெயரையும் அந்த மதிப்பையும் கேட்டு அவர்களுடைய உள்ளங்கள் சந்தோஷப்படுகிறது. அதற்கு நீங்கள் லட்சக்கணக்கான விலை கொடுத்தாலும் அதை நீங்கள் ஈடுகட்ட முடியாது என்பதை நினைவு கொண்டு நீங்கள் எங்கு கொண்டாலும் உங்களுடைய ஷேഖனுடைய அந்த கரம், அந்த தாமன் இருக்கிறது என்பதை மறந்துவிட்டு மற்றவர்கள் எல்லாம் அல்லாஹ்வையும் ரசூலையும் வைத்திருக்கலாம், நாம் அதையும் தாண்டி ஷேഖனுடைய துஆவும் சஜ்ஜாதாக்களுடைய தவஜ்ஜும் இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அதனால் அல்லாஹு தாலா வருகின்ற தேர்வில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அஸ்ஸாயு மின்னா வல் இத்மாமு மினல்லாஹ், மனிதர்கள் என்ற அடிப்படையில் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதை பூர்ணப்படுத்துகின்ற பொறுப்பு அல்லாஹுடையதாக இருக்கிறது. கண்டிப்பாக வெற்றியாளர்கள், முயற்சி செய்தவர்கள் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டார்கள் என்ற அடிப்படையில் இன்னல்லாஹ லா யுதிஉ அஜ்ரல் முஸ்லிஹீன், சிரமப்படக்கூடியவர்கள், கஷ்டப்படக்கூடியவருடைய முயற்சியை அல்லாஹ் வீணடிப்பது கிடையாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய ஷேக்மார்கள், சஜ்ஜாதாக்கள் அவருடைய உள்ளங்கள் குளிர்ச்சி பெறுவதற்கு இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் நாம் பாடுபட வேண்டும். அதற்காக நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டும் அல்லாஹு தாலா அதற்கு இந்த உலகிலேயும் நாளை மறுமையிலேயும் கூலிய தருவானாக. வா பிற தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.